பொண்ணுங்களை கூட தொடாம நடிப்பாரு அந்த டிஆர் நடிச்சாடா இல்லைங்க. அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற ஒரு சின்ன டவுட், அதே ஹீரோயின் இல்லையே. உன்னெல்லாம் தண்ணி இல்லாம குளிப்பாட்டி டவல் இல்லாம தோட்டி விட்டுருவேன். இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகாது. ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவன்கிட்ட இருக்கு. அவன் எவன்? நீ அவன், நீ அவன் எவன்? ஹலோ மிஸ்டர் கடியா, பண்ருட்டி பலாப்பழத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. பார்த்து தண்ணி விட்டு வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானே வளர்த்த காட்டு மரம். வெட்ட நினைச்ச கோடாலி கூட சிக்கிக்கும். சரி, அப்படியே கோடாலி சிக்கினால இப்பதான் எங்க கிட்ட மிஷின் இருக்கே. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லு. நான் பழத்தை காயாக்கி, காய பிஞ்சாக்கி, பிஞ்ச பூவாக்கி, அந்த பூவை விதையாக்கி, அந்த விதையே மண்ணாக்குறவன்டா. இப்ப ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? உரக்கடை எதுவும் வச்சிருக்காரா? பேச்ச பார்த்தா வில்லன் மாதிரி தெரியலையே, ஏதோ உரக்கடை முதலாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. பூவாக்கி, மரமாக்கி, மண்ணாக்கி, விதையாக்கின்னுக்கிட்டு. அது இவர் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு, பரதனை பார்த்துட்டு சும்மா நிக்கிறாரு. நான் மண்ணை விதையாக்கி, விதைய பூவாக்கி, பூவை பிஞ்சாக்கி, பிஞ்ச காயாக்கி, காய பழமாக்கி, அந்த பழத்துல கொட்டை எடுத்து, கொட்டையில பருப்பு எடுத்து, அந்த பருப்பை வறுத்து எடுக்கிறவன். ஐயோ, எங்க இந்தியா புடிச்சிங்க? அதனால பார்த்தேன், எங்க அவர் மட்டும் பஞ்சு பேசி பரதனை பஞ்சு டேலாக்கே பேசாம போயிருவாருன்னு பயந்துட்டேன். இப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. அவர் என்னடான்னா பழத்தை காயாக்கி, மரமாக்கி, பூவாக்கி, மண்ணாக்கி, கடைசியில விதையாக்குவாராமா. இவர் என்னடான்னா விதைய மரமாக்கி, பூவாக்கி, காயாக்கி, அப்புறமா பழமாக்குவாராமா. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பஞ்சு டேலாக்கு பேச சொன்னா ரெண்டு பேரும் ஏதோ நர்சரி கார்டன் வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பஞ்சு டேலாக் உரிமைகள் தான் பார்க்க போறோம். பொறுங்க. ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். நீங்க என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் கதை ஆகாது. எதுவும் சொல்றாரா? ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவன்கிட்ட இருக்கு. அவன் எவன்? நீ அவன், நீ அவன் எவன்? நான் சொன்னேனா? நான் கேட்டேனா? ஏங்க, பஞ்சு டேலாக்னா ஒரு ஒரு மாதிரி பவரா இருக்கணும். இவர் என்னடான்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவன் வந்தானா, இவன் போனானா, அவன் வரவே மாட்டான், ஏன்னா சாவி கழிச்சு போச்சுக்கிட்டு. நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும். சேதனே, நமக்கும் பஞ்சு டேலாக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரியுதுலண்ணே. அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு? வேண்டாம்னே, வேண்டாம், இதோட நிறுத்திக்கிறோம்னே. இனிமே பஞ்சு டேலாக்கு நமக்கு வேண்டாம். சரி, சாரி. பொறுங்க. வாங்க, அடுத்தது நம்ம தனுஷோட பஞ்சு டேலாக் கொண்டு இருக்கு, அதை பார்ப்போம். சி பஞ்சர் ஆக்சுவலி வாட் ஐ எங்களுக்கு வந்த பாட்டி நீங்க தட்டிட்டு போறீங்களா? டேய் தம்பி, உன்னெல்லாம் தண்ணி இல்லாம குளிப்பாட்டி டவல் இல்லாம தோட்டி விட்டுருவேன். கிளம்பு. தனுஷ் ப்ரோ, இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இருந்தாலும் இந்த வாட்டி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? தண்ணியே இல்லாம குளிப்பாட்டி டவலே இல்லாம தோட்டி விட்டுருவாங்க. எப்படிங்க? எங்க முதல்ல தண்ணியே இல்லாம எப்படிங்க குளிப்பாட்டுவீங்க? அதுக்கப்புறம் தானங்க டவலே இல்லாம துவட்டுறதெல்லாம். நீ படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. பஞ்சு டேலாக்னு வந்துருச்சுன்னா நீங்க வாய்க்கு வந்ததை பேசுவீங்க, நாங்களும் அதை கேட்டாங்கன்னு. தண்ணி இல்லாம குளிப்பாட்டி எப்படிங்க? என்னங்க எல்லாம்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். பொறுங்க. சரி, தனுஷை பார்த்தாச்சு, அப்படியே சிம்புவும் இருக்காரு, வாங்க பாத்துறோம். படத்துல பொண்ணுங்களை கூட தொடாம நடிப்பாரு அந்த டிஆர் நடிச்சாடா இல்லைங்க. அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆர். கத்தாவரா, அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துரு போகுது. கொஞ்சம் சும்மா ஏங்க, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைங்கிற மாதிரி கடிச்சு இழுக்கிறது உதட்ட, இதுல என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பிஸ்குன்ட்டு வேற பஞ்சு டேலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. முதல் டவுட், உங்க அப்பா தொடாம நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா அதே படத்துல உதட்ட கடிச்சு இழுக்கிறவன்னு சொல்றீங்களே. ஒரு சின்ன டவுட், அதே ஹீரோயின் இல்லையே. ஏன்னா முறமும் மாறி போகுங்க. பஞ்சு டேலாக் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வரமுறையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. முறையெல்லாம் மாறுதா இல்லையா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சின்ன பையனி, என் முன்னாடியே விரலாட்டி பேசுறியா? நான் விரலாற்றவன் இல்லடா, விரல விட்டு ஆற்றவன்.
இந்த பஞ்சு டயலாகுக்கு நம்ம என்னன்னு சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இவ்வளவு கொச்சையா இவ்வளவு கன்றாவியமா ஒரு பஞ்சு பேசுறது? ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். நெக்ஸ்ட் நம்ம சூர்யாவோட ஒரு டயலாக். ஆக்சுவலா அது ஒரு பஞ்சு டயலாக்னு சொல்ல முடியாது, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோயினுக்கு இது ஒரு தக்லேஃபான ஒரு டயலாக் தான். அதை கொஞ்சம் பாருங்க. எங்க பாப்போம். முன்னாடி போற கார்ல டோர் சரியா சாத்தாம போயிட்டு இருப்பாங்க. வண்டியை ஓவர்டேக் பண்ணியாது போய் எங்க டோர் சரியா சாத்தலன்ட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். ஆமாண்ணே, கரெக்ட்ண்ணே, கரெக்ட். நானும் விரட்டி போயாவது டோரை சாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கூட வீட்டுக்குள்ளேயே போயினாலும் சொல்லிட்டு வந்துருவானே. நானும் நிறைய சமூக அக்கறை உள்ளவனே. பார்த்தாலே தெரிகிறது. அவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக மாட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்க எக்கெடு கேட்டாலும் பரவாயில்லன்னு என்னால விட்டுற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் மேடம் கிட்ட என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது, டோரை சாத்திட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு. எந்த விஷயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்றாரு பாருங்களேன், அருமனே. ஆனா எவ்வளவு பெரிய ஒரு தக்லைஃபான மேட்டரை எவ்வளவு நாசுக்கா ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி விட்டுருக்காரு பாத்தீங்களா? நிர்மலா, சீக்கிரமா ஒரு காஃபியை போட்டு நீயே மாப்பிளை கொண்டு வந்து கொடுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுல இருந்து அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ சொல்ல விட மாட்டீங்க. கடைசியா பேசுவாரு. நான் பார்த்து தண்ணி விட்டு வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானே வளர்த்த காட்டு மரம். வெட்ட நினைச்சா கோடாலி கூட சிக்கிக்கும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இது என்னங்க புது பொருளியா இருக்கு? வீட்டு மரத்தை வெட்டினா கோடாலி சிக்காது, காட்டு மரத்தை வெட்டினா கோடாலி சிக்கும்னு. எல்லாம் மரம் தானங்க. சரி, அப்படியே கோடாலி சிக்கினால இப்பதான் எங்க கிட்ட மிஷின் இருக்கே. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட் விஜயோட ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சது வெடிச்சது சிவகாசி, பாசம் காட்டினா நான் ரசிகன், பகச்சுக்கிட்டா நான் வெறும் மலை திருமலை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆத்தாடி, இது அது இல்ல. உனக்கு எந்த ஊரு? பிறந்தது திருப்பாச்சி, வளர்ந்தது சிவகாசி, வாழ்ந்தது திருப்பதி, வந்திருக்கிறது தர்மபுரி. அண்ணே விஜய் அண்ணே, ரெண்டே படத்துல அந்த கொடிய நோய் பேரொருசோ மேனியா உங்களுக்கும் தத்திக்குச்சா? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இதை விட இந்த டப்பிங்ல வந்த பஞ்ச் டயலாக்லாம் பயங்கரமா இருக்குது, அத கொஞ்சம் பாருங்க. ஒரு காட்டுல ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலிக்கு ஒரு முயல் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஒரு ஓனாய் வந்து முயலை முழுங்க பாத்துச்சு. அந்த புலி சும்மா இருக்குமா? என்ன ஓடிட்டாப்ல? யோ, புலி என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயா? என்னங்க கதவை சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சொல்லாம போயிட்டாப்ல. இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே, என்னடா அது? எனக்கு புரிஞ்சு. வேட்டைக்கு கிளம்பிடுச்சு புலி, அத்தனை ஓனாயும் பலே. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்போ இது கதை இல்லையா, பஞ்ச் டயலாக் தானா? என்னங்க ஒரு பஞ்ச் டயலாக் ஏதோ கதை சொல்ற மாதிரி முயலாம கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் பாப்போம். ஹலோ மிஸ்டர் கடியம், பண்ருட்டி பலாப்பழத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னொரு தடவை லோன் கட்டாம என் முன்னாடி வந்து நின்னா எவன் முன்னாடி நிக்காத மாதிரி ஆயிடும். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. இது என்னங்கடா பண்ருட்டி பலாப்பழத்துக்கு வந்த சோதனை? எங்க பஞ்சு டயலாக் பேசுறதுக்கும் பலாப்பழத்து மேல சத்தியம் பண்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. மாமியா மேல சத்தியம் பண்ணி கூட நம்ம பார்த்திருக்கோம், ஆனா உலகத்துல எந்த கிறுக்கனாவது பலாப்பழத்து மேல சத்தியம் பண்ணி நம்ம பார்த்திருக்கோமாங்க? சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா, அம்மாவுக்கு போல மாமியால சொல்லிட்டோம். நான் ஒன்னும் உன் தோல்ல கிடக்கிற துண்டு இல்ல, துப்பாக்கில இருக்கிற குண்டு. தட்டுன செதறிடுவேன். பயமா இருக்கு, கடிச்சிடாத. மாசா பஞ்சு டயலாக் பேசுறாரு போல. இத பார்த்தா மாசு டயலாக் மாதிரி இல்ல, ஏதோ லூசு டயலாக் மாதிரி இருக்குதியா. என்ன கொடுமை சரவணனது. சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம பஞ்சு டயலாக்குக்கே பேரு போன நம்ம ரவி தேஜாவை பாப்போம். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. உன்ன மாதிரி கேன கூவல எங்க அண்ணன் சேர்த்துப்பாரு நினைக்கிறியா? உன்ன மாதிரி கிறுக்கு கூவ சேர்க்கும் போது என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா? என்னங்க இது பஞ்சு டயலாக்? கேனக்கூ கிறுக்குன்னு, அதுவும் ஹீரோவே அவரை கேனக்கூன்னு ஒத்துக்கிறாரு போல் இருக்கு. அம்மா இது மட்டுமா, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. செருப்பு இல்லாதவனுக்கு செருப்பு கொடு, சலாம் போடுமா. கால் இல்லாதவனுக்கு செருப்பு கொடுத்து அதே செருப்பால் அடிப்பான். இதை பார்த்தா பஞ்சு டயலாக் மாதிரி இல்லையேங்க, உலகத்துக்கு அவர் ஏதோ கருத்து சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. என்ன துத்துவம், என்ன துத்துவம். கால் இல்லாதவனுக்கு செருப்பு கொடுத்து அதே செருப்பால் அடிப்பான். அவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? நான் எழுந்தா கடல் கொந்தளிக்கும், நடந்தா பூமி அதிரும், அடிச்சா இடி விழும், நான் குத்துனா சுண்ணாமிடா. சார், கடைசியில் அந்த சுண்ணுன்னு ஏதோ சொன்னீங்களே, அது சுனாமியை தானே? சுனாமியை எதுக்குங்க அவ்வளோ அழுத்தமா சுண்ணாமின்னு அழுத்துறாரு? நான் குத்துனா சுண்ணாமிடா. ரைட்டு, பஞ்சு டயலாக்குக்கே பேர் போனவங்க தெலுங்கு சினிமா தான், அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அவ்வளோ மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.